திருடிய பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய காலங்கள், கணவன் மனைவி உறவில் ஏற்பட்டு வந்த விரிசல்கள், இதுவரை இல்லாத ஒரு பாக்கியம், அதாவது 16 பாக்கியம் என்று சொல்கிறோமில்ல, அந்த பாக்கியத்தை பெறுவது. ஒரு மனிதன் வாழ்வில் என்னென்ன கஷ்டங்கள் வரணுமோ அடுத்த கஷ்டத்தை நாம் அனுபவிச்சோம் அல்லவா, அதை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம். ஏன் இந்த வக்ரகதி காலம்? விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, அரகர நம பார்வதிபதையே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அமைதியான அனந்தலை வாழ்த்துவதற்கு வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், 2024 நடைபெறக்கூடிய குரு வக்கர பயிற்சி 9/10/2024 முதல் அப்போ தான் ஆரம்பிக்கிறது வக்கர பயிற்சி. 4/2/2025, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அடுத்த ஆண்டு 2ஆம் மாதத்துலேருந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய நாட்களாக இந்த 118 நாட்கள் குரு பகவான் வக்ரகதிக்கு இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனத்துக்கு வரைக்கும் எவ்வாறு பலாபலங்களை வழங்க போகிறார் என்று பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே, ஐயா, இந்த வக்ரகதி காலத்தில் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இது வரைக்கும் கிடைக்கலைங்க, நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல, எல்லாமே நம்மளை விட்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறோமில்ல, அதுவும் திருடு போனது தான். செல்வங்கள் என்று சொல்லக்கூடியவை அது இழந்தாலும் மனிதன் திருடி போனதுக்கு தான் அர்த்தம். எல்லாத்தையும் பார்த்துக்கினே கண் எதிரிலே நாம் எல்லாத்தையும் விட்டுடுறோமில்ல. ஒரு பொருளை நாம் இன்றைக்கி தொலைச்சிடறோன்னா அதை விட விற்றுட்டு வர்றதும் திருடி போனது தான். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்று சொல்கிறோமில்ல. ஒரு மனிதனால் எதையும் அதிகமான கஷ்டத்தை கொடுக்கும்போது அது விட்டுட்டு தான் வருவான். அது தொலைச்சிட்டே வந்துடலாம், இதில் ஒரு பொருளே வேணாடா சாமி, இது இருந்தால் தானே நம்மளை தொந்தரவு பண்ணுது, அதெல்லாம் போட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் வந்ததில்ல. இனிமேல் நீங்கள் வேணாம் என்று சொன்ன பொருளெல்லாம் நம்மக்கிட்ட வந்து சேரப்போகுது. இந்த வக்ரகதி காலத்தில் 118 நாட்கள் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கே வராரையா, நீங்கள் ரெடியாக இருந்துக்க, அவ்வளோதான் சொல்ல முடியும், ஒரே வார்த்தை. உத்திராட நட்சத்திரமாகட்டும், ரோகிணி நட்சத்திரமாகட்டும், அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை இந்த நேரத்தில். மற்றபடி இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல உன்னதமான காலத்தை உருவாக்கி தரக்கூடிய காலமாக இறுதியில் நம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைச்சிரும். இந்த வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய நேரத்தில் அந்த 2 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு எல்லா விதமான பலாபலங்களும் இவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த காலம் இருக்க பெறும். அருமையாக இருக்க போகிறாங்க ஐயா. ஒரே வார்த்தை சொல்லப்போனால், மன நிம்மதியோடு மன நிறைவோடு இது வரைக்கும் ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சிருந்தாங்கல்ல, அந்த தாக்கமெல்லாம் படிப்படியாக குறையிறத நீங்கள் அந்த 118 நாட்களில் நீங்கள் காணலாம். வரவு தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறலாம். அதில் உறுதியாக நீங்கள் எண்ணிக்கலாம். இந்த உடலில் வந்த தொந்தரவுலாம் இருந்தது பாருங்கள், அந்த தொந்தரவுலாம் விலகி எப்படி ஓச்சுனே தெரியாது. செலவுகள்லாம் கட்டுக்குள்ளே வரப்போகுதுங்க ஐயா, ஞாபகம் வச்சுங்க. செலவினங்கள்லாம் நம்மளுக்கு கட்டுக்கடங்காமல் சென்றதல்லவா, அவையெல்லாம் கட்டுக்குள்ளே வரப்போகுது. இது வரைக்கும் தனவரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பை நீங்கள் பெறவே இல்லைங்க. எனக்கு எதுவுமே இதுவரை வாழ்நாளில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மகர ராசிக்கே உரிதாக அமைக்கப் போகிறது. ஏன்னா தேர்வு எழுதிட்ட சாமி, என்னென்னா பிள்ளையாளங்க தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க, அதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும். நம்ம பெற்ற பிள்ளைகளாலே நம்மளுக்கு அந்த மன அழுத்தம், துன்பத்தை, நோய் நொடி எல்லாத்தையுமே அவங்கள மூலியமாக தான் வந்திருக்கோம். ஏன்னா அது மாதிரி ஒரு காலம் நம்மளுக்கு வகுந்து விட்டது. இதுவும் இல்லாமல் நம்மளுக்கு தசாபுத்தி நன்றாக இருந்தால் இதிலிருந்து நீங்கள் விட்டெடுக்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க கீழ்மட்டத்துக்கு சென்றதா சரித்திரமே கிடையாது. நீங்கள் என்னென்ன நினைங்க, எந்த சூழ்நிலையும் வாழ்ந்துருக்கலாம், எப்படியாப்பட்ட துன்பமும் வரட்டும், அவங்க எல்லாத்தையுமே மீட்டெடுப்பாங்க. ஓடி ஒளிந்து போகக்கூடிய ஆட்களே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும். இனிமேல் ஓடி ஒளிதல் என்பது கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நீங்கள் தேடி தேவையில்லை, இனிமேல் தேடி தேடி நீங்கள் போக தேவையில்லை, உங்களை தேடி இனிமேல் எல்லாமே வரப்போகுது என்று தான் சொல்லுவேன். இறைவன் உங்களுக்கு தந்துருளக்கூடிய பாக்கியம் பெற்றுவிட்டீர்கள். என்னென்ன கொடுக்கணுமோ அவர் இந்த நேரத்தில், இந்த வக்ரகதி காலத்தில் கண்டிப்பாக குரு பகவானுடைய தன்மை முழுவதும் உங்களுக்கு பெறுமென்றால் உறுதியாக இந்த 12 நாட்களில் முக்கியமான ராசி நீங்களும் ஒருவர். மகர ராசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் தொந்தரவோ, அந்த 7.5 சனி காலம் எல்லாம் உங்களை எதுவும் செய்யாதையா, தைரியமாக இருங்க. நான் என்னால் உறுதியாகவே சொல்ல முடியும்.
இது ஒரு காலம் நம்மளுக்கு பிறன்னு சொல்லுவாங்களே, எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். உத்திராட நட்சத்திரக்காரர்களாகட்டும் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை தரம் மாறிவிடும். திருவோண நட்சத்திரங்கள் இப்போ தான் படிப்படியாக வந்துட்டுருக்காங்க. பொருளாதார வளர்ச்சியோ பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியோ இனிமேல் அவங்கள சந்திக்க போவதில்லை. கடன் பிரச்சனை இருக்க தான் செய்யும், அதனால் மின்னுக்கு வரணும்னு அவசியம் நினைக்காதீங்க. அதுலேருந்து ஈடு கொடுக்குற அளவுக்கு வருமானமும் நம்மளுக்கு இறைவன் கொடுத்துருவான். அதுலேருந்து நீங்கள் பின்தங்கி போகணும் அவசியமே. மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே அவங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து, முழுவதுமே பூர்த்தி செய்து, என்னென்ன கிடைக்கணுமோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்து, திருமண தோஷங்களை நிவர்த்தி செய்து அவங்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த வக்கரகதி காலத்தில் எல்லாத்தையும் கொடுத்துருவார். 100% நான் எதிர்பார்க்கறது திருமணம் சார்ந்த விஷயத்தில் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை, இந்த பொருளாதார வீழ்ச்சின்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் வரைக்கும் தாங்க முக்கியமான தருணம். எங்களால் அதை தான் கொடுக்க முடியும். ஏன்னா அது கொடுக்குறதே கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள். தசாபுத்தி நன்றாக இருந்தால் இது கூட உங்களுக்கு தேவையில்லை. மகர ராசி பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய இடத்துல 5ஆம் இடத்துல தான் பகவான் குரு பகவான் அமர்ந்திருக்காரு. பிள்ளையாளால் மட்டும்தான் நம்மளுக்கு தொந்தரவு. அவங்க பண்ணுற சேட்டையால் தான் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை. அவங்க படிக்க வைக்க சொன்னால் அவங்க படிக்க மாட்டேன்றாங்க. தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுவதெல்லாம் சகஜமாக நடக்கிறது தான். அதிலிருந்து காலத்தை மாற்றி இறக்கக்கூடிய காலமும் சேர்ந்து வருது. கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அவங்க கல்வியில் பெரிய முன்னேற்றத்தையும் காணலாம், பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டு நம்ம தலைமையிலே அந்த திருமணத்தை பாக்கியத்தையும் முடிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். இது வரைக்கும் நம்மளுக்கு பணம் இல்லை சாமின்னு சொல்கிறோமில்ல, ஐயா என் பொண்ணு கல்யாணத்தை வச்சுட்டேன் எனக்கு பண்ண முடியலன்னா நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை. இறைவனே தந்தருள்து அது எப்படியோ உங்களுக்கான வழியை கொடுத்து கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் பயப்படுற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. மகர ராசி பெற்ற பெண் பிள்ளையாகட்டும் ஆண் பிள்ளையாகட்டும் உங்களுக்கான ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இனிமேல் இறைவனே அந்த 118 நாட்களில் கொடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு செல்வத்தை கொடுத்து அந்த திருமணத்துக்கான பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து அவரே திருமணத்தை நடத்தி வச்சிருவார். சில விஷயங்கள் தடுக்க முடியாது என்று சொன்னால் அது ஒன்று திருமணமும் குழந்தை பேரும் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய கடினமான சூழ்நிலை. இதை 3 எந்த காரணத்தை கொண்டு தடுக்க முடியாதான். மனுஷனால் தடுக்க முடியாத உடல் உபாதியும் இந்த கடினமான சூழ்நிலை 7 சனி அஷ்டமத்து சனி காலம் எல்லாம் தடுக்க முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லை. அதே போல் நம்மளுக்கான திருமண பாக்கியத்தையும் யாராலையும் தடுக்க முடியாது, குழந்தை பேரையும் யாராலையும் தடுக்க முடியாது. இறைவன் தானாக தந்துருள்வார். இரவு நம்மளை கேட்டால் வருது, பகல் நம்மளை கேட்டால் வருது. அதெல்லாம் அது பாட்டுன்னு அது வேலை செய்யுது. அவங்க பாட்டுன்னு அவங்க கொடுத்துட்டு அவங்கமான்னு போய்கினே இருந்துருவாங்க. இதுதான் என்னுடைய கருத்தையா. உங்களுடைய மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் துன்பம் என்பது இல்லை, முன்னை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லை என்று தான் சொல்லுவேன். நான் மொத்தமாக நான் சொல்ல விரும்பலை. வரவு இல்லைன்னா கூட பரவாயில்லை, கஷ்டம் என்பது இல்லாமல் இருப்பதே பெரிய வரவு என்று தான் சொல்லுவேன். எனக்கு வரவு வந்துடுச்சு, பெரிய லெவலில் நோய் கொடுத்துட்டான் அப்படின்னா பேஜார் தான். இது எதுவுமே இங்கே சம்பாதிச்சு எதுவுமே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு தான் போகணும். அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல் இருந்து நீங்கள் வாழ்க்கை தரத்தை சிறிதளவாவது முன்னேற்றம் நம்மளும் நிம்மதியாக வாழ்ந்துடலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் தோன்றுது பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் திருவோண நட்சத்திரம் இனிமேல் வெல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருக்க பார்த்தில்ல. திரும்பவும் புத்திர பாக்கியம் கிடக்கூடிய காலமாகும். அதாவது 2வது குழந்தை கண்டிப்பாக பிறக்கின்ற பாக்கியம் பெற போகிறீங்க. குழந்தை பேரு தான் இல்லை, திருமணம் தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி அடைஞ்சிட்டு போதுங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு சொல்லுவேன். நல்லது நடக்கிறதுக்கு இதுக்கான உகந்த காலம் என்று தான் சொல்லுவேன். இனிமேல் வாழ்வில் உங்கள் துன்பம் என்பது இல்லை. இந்த 118 நாள் வக்கரகதியில் 9/10/2025 நாளாகட்டும், 4/2/2025 ஆகட்டும், இனிமேல் வருகின்ற காலம் எல்லாம் வக்கரகதி காலமாக தான் இருக்க போகுது. ஐயா தொழிலில் புதிய தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பினை அது லோன் சார்ந்த விஷயத்தில் யாராகட்டும், அவிட்டமாகட்டும், திருவோணமாகட்டும், உத்திராடமாகட்டும், இவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். மகர ராசிக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கொடுக்கறதுக்கு ரெடியாகிறார் இறைவன். தொழில் தொடங்க போகிறீங்களா உங்களுக்கு எல்லாம் சக்ஸஸே கொடுக்க போகிறார் ஐயா. வியாபாரம் செய்ய போகிறீங்களா அதுக்கான வாய்ப்பினை சொந்தமாக தொழில் செய்யறதுக்கோ வியாபாரம் செய்யறதுக்கோ வெளியூரில் நான் பிரான்ச்சு ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பு. வீடு சார்ந்த விஷயத்தில் நம்ம கட்டிட சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்காகட்டும் இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றம். படிப்பு கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல முன்னேற்றமான காலம். இளைய சகோதரன் சகோதரிகிட்ட கருத்து வேறுபாடுலாம் இருக்கோ அதெல்லாம் மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. நம்ம பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய மூதாதையர்கள் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது.
பெரியவங்க யாருன்னா நம்ம தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரச்சனை தந்து விடுவார். மற்றபடி எந்த துயரமோ துன்பமோ உங்களை நெருங்கிறதுக்கான வாய்ப்பு 99 பாகம் இல்லை. தந்தையார் உடல்நலத்திலும் சற்று கவனம் தேவை சுவாமி. மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சுவாமி. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அவங்க உடல்நலத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கினாவே போதுமானது. நம் வாழ்வில் துன்பம் என்பது இல்லாத வண்ணம் மகர ராசிக்காரங்களுக்கு இனிமேல் தொட்டது துலங்கும், கெட்டது விலகும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பாக்கியம் பெற போகிறீங்க. இது வரைக்கும் வரலன்னு சொல்லியிருந்தீங்கள மகர ராசிக்காரங்க, இந்த 118 நாட்கள் உங்களுக்கான, அதாவது பொக்கிஷங்காலம் என்றே சொல்ல, ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நீங்கள் எழுதி கூட வச்சிங்க ஐயா. இதெல்லாம் நடக்கலைன்னா கேளுங்க. நடக்கும் அளவுக்கு உங்கள் வாழ்வில் பெரிய பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க தான் போகிறான் இறைவனே. இதெல்லாம் எப்படி நடந்ததுனே தெரியாது. ஆனால் நடந்து முடிஞ்சிட்ட பிறகு நம்மளால் எதுவும் தடுக்கவும் முடியாது சில விஷயத்தை. அந்த மாதிரி நம்மளுக்கு பலாபலங்கள் இந்த வக்கரகதி காலத்தில் கிடைக்குமா? நெருப்பு மாதிரி வேலை செய்யும் இந்த வக்கரகதி காலம். இது வரைக்கும் நம்மளை தண்ணி தெளித்து விட்டா மாதிரி இருந்திருப்போம். இனிமேல் அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய காலம் வந்துடும். அதுவே தானாக நடத்தி அதுவே முடித்து கொள்ளுமா. செயலை செய்த விஷயத்தில் ஆகட்டும், வேலை சார்ந்த விஷயத்தில் ஆகட்டும், இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலங்களோ அல்லது தொழில் புதிய முன்னேற்றத்துக்காக நாம் பெரிய பெரிய ஊருக்கு நாம் சென்று பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுறது, இந்த மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம். ப்ரெஸ் மீட்டில் இதில் இருக்கிறவங்க இதெல்லாம் பொதுநல சேவை என்று சொல்கிறாங்க பாருங்கள். சமூக சேவை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மகத்துவமான காலம். மகர ராசிக்காரங்க ஐயா, நல்ல வெற்றி பெற போகிறீங்க. இனிமேல் காலமெல்லாம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய காலமே அமையப் போகிறது. இந்த வக்கரகதி காலம் 118 நாட்கள் இன்புற்று வாழ்வதற்கான இது உகந்த காலமாக மாறி உங்கள் வாழ்வில் தொட்டது துலங்குற அளவுக்கு உங்கள் வாழ்வில் இறைவனே நம்மளுக்கு தந்துட போகிறான் அந்த குரு பகவானே. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் அந்த முருகப்பெருமானை, அந்த பழனி முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுங்க. உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட அந்த வடபழனியாக இருந்தாலும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வடபழனியில் வழிபடுங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திண்டுக்கல் சைடில் இருக்கிறவங்களாம் பழனி முருகப்பெருமானை, அந்த கோதண்டபாணியை வழிபடுங்க. இந்த ஆவணன்குடி முருகனை வழிபட அங்கே திருமணத்தை எடுத்து நடத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான தோஷங்கள் எதனா இருந்ததுன்னா முருகர் ஆலயத்துக்கு சென்று, அதாவது எனக்கு செவ்வாய் தோஷங்குது, புதன் தோஷங்குது, எல்லா விதமான தோஷம், ராகு தோஷமாகட்டும், எதனா இருக்கட்டும், திருமண பந்தம் என்றாலே கோயில்களில் திருமணத்தை வச்சு நடத்துங்க தயவு செய்து. அங்கே இந்த தோஷங்கள்லாம் வேலை செய்யாது. இறைவன் சன்னிதானத்தில் அனைவரும் சமமாக தான் பாவிப்பாங்க. அதனால் அந்த ஆலயத்தில் சென்று நீங்கள் திருமணத்தை நடத்தினாலே போதுமானது. உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள்லாம் விலகி அவருடைய அருளாலே நீங்கள் நீண்ட காலம் நன்றாக இருந்து 16 பேரும் பெற்று இன்புற்று வாழ்வீர். நன்றி, வணக்கம்.